நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் ஐடி ஊழியர் கவின் அவரது காதலியின் தம்பியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் இதுவரை 58 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி 19 ஆவணங்களை சேகரித்துள்ளனர். கவினை கொலை செய்ய சுர்ஜித் திட்டம் தீட்டியது அவரது தந்தை சரவணனுக்கு முன்கூட்டியே தெரியும் என சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நாகராஜன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நீங்க குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டது சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்கள் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஏனென்றால் இந்த வழக்கில், அதாவது மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக மென்பொருள் பொறியாளர் கவின் கொலை செய்யப்பட்டார் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அதனைத் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக கொலை செய்த நபர் அவரது காதலியின், அதாவது கவினின் காதலியின் சகோதரரான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் இருவர் கைது செய்யப்பட்டனர். இவர் இருவருமே காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் இதில் மேற்கொண்ட விஷயங்கள் தான் இந்த வழக்கின் தீவிரத்தை எடுத்துக்காட்டின. அதாவது இந்த வழக்கில், இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் மற்றும் குற்றவாளி அல்ல. சுர்ஜித்துக்கு முன்பாகவே சரவணன், அவர் தந்தையான சரவணன் இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு இந்த விவரம் முழுவதும் தெரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மகனுக்கு போலி பதிவெண் கொண்ட ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்துள்ளார். அது மட்டுமில்லாது இந்த கொலையில் இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்களை மறைப்பதற்காக அவரது சகோதரரான, அதாவது சுர்ஜித்தின் சகோதரரான ஜெயபாலையும் பயன்படுத்தியுள்ளார். அவரது இடத்தையும் பயன்படுத்தியுள்ளார். அவரது குவாரியில் தான் இந்த சுர்ஜித் தடயங்களை மறைத்த குற்றத்துக்காக ஜெயபால் மூன்றாவதாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஜெயபால் தற்போது ஜாமீன் விண்ணப்பிக்கும் போதுதான் சிபிசிஐடி போலீசார் இந்த தகவல்களை அளித்திருக்கிறார்கள். அதாவது 58 சாட்சியங்களிடம் இது குறித்து விசாரணை நடத்தி இருக்கிறோம். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கும் நிலையில் இதுவரைக்கும் 19 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த 19 ஆவணங்களை முக்கிய ஆவணங்களாக சிசிடிவி காட்சிகளும் இடம்பெறுகிறது. இந்த வழக்கில் ஒரு புதுமையான விஷயமாக அந்த போலி பதிவெண் கொண்ட வாகனத்தை அவரது தந்தை காவலராக இருக்கக்கூடிய, உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணனை வாங்கி கொடுத்திருப்பதும் சிபிசிஐடி விசாரணை தெரிய வந்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்படி முன்கூட்டியே அதற்கான திட்டமிடலோடு தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். எனவே திட்டமிட்டு நடைபெற்ற இந்த கொலை என்ற அடிப்படையில் தான் தற்போது சிபிசிஐடி தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.